வினை தாண்டி வருவாயா சிம்பு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு பார்த்தா இன்னைக்கு தக் லைஃப் சிம்பு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வாங்க சிம்பு, எப்படி இருக்கீங்க? செம்ம போலிங் ஸ்பெல்லு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி சொல்கிறதுனா, லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து போலிங்கே போடல. பட் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, ஈகோ வச்சுது, என்னடா ரொம்ப இந்த விக்கெட்டில் வந்து போலிங் போடலன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த மேட்ச் வந்து நான் வரப்போ இந்த மேட்ச் சான்ஸ் கிடச்சா ஷோராக நான் ப்ரூவ் பண்ண தான் இருந்தேன். ஏன்னா வந்து அடுத்த மேட்ச் ஏன்னா போலிங் ஆப்ஷன் எங்கள் டீமில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து என் ஆப்ஷன் நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சாலும் என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ டீமுக்கு அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த ஈகோ ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு போலராக எனக்கும் அந்த ஃபீலிங் தெரியும். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போலராக ஆடி உங்களுக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல. என்ன மாதிரி கம்யூனிகேஷன் இருந்தது டீமில்? அண்டு நீங்கள் அந்த ஈகோவை எப்படி சேனலைஸ் பண்ணீங்க? இல்லை, எப்படி சொல்கிறோன்னா, எனக்கு கம்யூனிகேஷனாக பண்ணலாம். அவங்க முடிச்சுட்டு எனக்கு தெரியும் சுச்சுவேஷன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு, என்னால் நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நம்மளும் ஒரு கிரிக்கெட் ஆகிறப்போ பர்சனாக இருக்கிறப்போ நம்ம எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டீம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ரெண்டாவது தான் நான் ஃபஸ்ட் எப்பவுமே எனக்கு டீம் வின் பண்ணால் போதும் தான் யோசிப்பேன். அதே மாதிரி முடிச்சுட்டு நான் வந்து கூப்பிட்டு பேசினார், அப்புறம் நான் கூப்பிட்டு தனியாக பேசினாங்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது டீமுக்காக நீங்கள் விளையாடுறீங்கன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, கோயம்புத்தூரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. இந்த ரெக்கார்ட் தெரியுமா உங்களுக்கு? 100% தெரியும்னா இன்னும் அதை தக்க வச்சுட்டு அடுத்து சேலத்துக்கு போகிறீங்களா? மரப்பே எனக்கு மைண்ட் டாஸ் வின் தோத்தாலுமே சரி, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அதுதான். இந்த மேட்ச் டாஸ் தோத்தாலும் பரவாயில்ல, மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறேன். நான் உள்ளே வரப்போ அப்படி தான் உள்ளே வந்தேன். நான் வின் பண்ணி தரேன் அந்த மேட்ச். அந்த ஆட்டிடியூட் தான் உள்ளே வந்தோம். அதே மாதிரி எல்லாருமே பெட்டராக பண்ணணும். அண்ட் நீங்கள் போலிங் மட்டும் இல்லை, தரமான ஃபீல்டர்னு தெரியும். அந்த ரன் அவுட் ஒன்று சூப்பராக அடிச்சிங்க. அதாவது எப்போவுமே பெயில் மேலே அடிக்கணும்னு கீப்பர்லாம் வேண்டுவாங்க. ஜெகதீஷன் கொடுத்து வச்சார் உங்களை மாதிரி ஒரு ஃபீல்டர் வச்சுக்க. ஆப்வியஸ்லி அவர் நிறைய சிம்மானோட ஒர்க் பண்ணுறேன். நான் லாஸ்ட் மேட்சை முடிஞ்சதே பார்த்துருப்பீங்க. நான் பின்னாடி போய் ஒர்க் பண்ணிட்டேன். கரெக்ட், பார்த்தேன். எனக்கு லைட்ஸில் எங்களுக்கு இந்த சீசன் வந்து லைட்ஸில் ஃபீல்டிங் ஒரு செஷனும் பண்ணல. சரி, முடிஞ்சாலும் ஆப்ஷன் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண பார்த்தோம். அது பெட்டராக வந்து சிம்மான தேங்க்ஸ் சொன்னாங்க. எப்பப்போ கூப்பிட்டாலையும் வந்து எங்களுக்கு ஃபீலிங்கு எனி டைம் வந்து கூப்பிட்டா வந்து அடிக்கிறாரு அவர். சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிம்பு. இதே மாதிரி தக் லைஃப் சிம்பு மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து இங்கே சேலமா? ஆமாண்ணா. சரி, நல்லா போய் மாம்பழம் சாப்பிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷோர்ண்ணா, தேங்க்யூ.